ஸோ மக்களே வணக்கம், நான் உங்கள் சுந்தர். என்னடா கேமரா ஆடுதுன்னு பார்க்காதீங்க, ஆனால் அது கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்போ எங்கே போயிட்டுருக்கா, அப்பா வேறு பின்னாடியே கொண்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை போயிட்டுருக்கோம் ஃபேமிலியாக. நான் தான் போக வேண்டியது, அப்புறம் எங்கள் அப்பா இருந்துட்டு நான் சும்மா தானே இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை, அதனால் இப்படியெல்லாம் ஆஃப் ரோட் பண்ணி போவோம். நானும் வரேன் அப்படின்னாரு, சரி அம்மாவும் வராங்க அப்படின்னாங்க, அதனால் எல்லாரையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டோம். ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்ரு. சின்ன மலை தான். ஆல்ரெடி நம்ம பைக்கில் போன வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த நாடோடிகள் பட ஷூட்டிங் ஸ்பாட்டு. அது போய் அது கிட்டத்தட்ட இப்போ 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 2-2.5 வருஷம் இருக்கும். இப்போ மறுபடியும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். மெயின் என்னென்னா, நான் இன்னும் கார் வந்து ஹில்ஸ் ஏற்றலை எதுவுமே. நான் இன்னும் ஹில்ஸ் ஏற்றி பழகலை. பைக்கில் நம்மளுக்கெல்லாம் அத்துப்படி எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம சரி காரில் ஏற்றி பார்க்கலான்ட்டு ஆக்சுவலாக சென்னி மேலே தான் பார்த்தது. அது அன்றைக்கி அக்காலாம் இருந்தாங்க, பட் ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் அன்றைக்கி மலையை ஏற்ற முடியல சென்னி மலை. ஏன்னா ரோடு கொஞ்சம் இது பண்ணிடலாம், மழை தண்ணி போகிறக்கொசரம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தனால கார் எந்த காருமே அலௌடு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சரி சிவன் மலை போகலாம், இங்கேருந்து பக்கம் தானே அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ஏற்றுறங்கிறது. போய் ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் சரின்ட்டு காரில் போயிட்டுருக்கோம். ரோட்லலாம் ஓட்டி பழகியாச்சு, ஹில்ஸ் மட்டும் இனி ஏற்றி பழகினோம்னா. நீ ஏதாவது சொல்கிறியாப்பா? ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. அது அவர் வண்டி சர்வீஸ் விட்டுருக்குதுங்க. அது ஒரு வாரம் ஆச்சு, போன வாரம் திங்கக்கிழமை எடுத்து விட்டது. இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி மார்ச், இது நவம்பரு. ஒரு வாரம் ஆச்சு வண்டி சர்வீஸ் விட்டு ஷோரூம் விட்டது. எக்ஸல் அது இன்னும் வரல, அதனால மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வந்துருக்காரு. நேற்றே தர்றேன் ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க, பட் ஆனால் ரெடி ஆகலை. அதனால் மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு வந்து உட்காந்துருக்காரு. நம்ம வண்டி சீக்கிரம் சர்வீஸ் விடணும். கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டருக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் சர்வீஸ் விடாமல் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிறேன். 7வது சர்வீஸோடு அப்படியே நிற்கிது. நானும் அப்புறம் இன்னொரு அண்ணன் தான் போகிற மாதிரி இருந்துச்சு கோயிலுக்கு. அப்புறம் வந்துட்டு சரி நானும் வரேன் அப்படின்னா அப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வேற ரெடி பண்ணணும், ஏன்னா இது ஆடுது, அதனால வேற ஏதாவது மவுண்ட் ரெடி பண்ணணும். இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை, எங்கள் 2 பேருக்குமே ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, அதனால கோயில் கிளம்பிட்டோம். மக்களே பாருங்க, இது கோயிலுக்கு போகிற வழியில் டேம் பாருங்க, சூப்பராக இருக்கு. அந்த சென்டரில் பாருங்க தண்ணி வந்துட்டு இருக்குது. வாவ் சூப்பராக இருக்கு. அமராவதி டேம் மாதிரியா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க தண்ணி எப்படி போகுதுன்ட்டு. இங்கெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க, தண்ணி செமையாக இருக்கு. ஆனால் அங்கேயும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. தண்ணி இல்லை, அதுதான் பிரச்சனை. மேலே போகலான்னு பார்த்தோம். ஆனால் தண்ணி ஃபுல்லாக போச்சுன்னா பாலமே இருக்காது. அந்த இடத்துல பாருங்க பயங்கரமா இருக்கு, தண்ணி ஃபுல்லா அடிக்குது. மீனே பிடிக்கலையா இருக்குது, மீன் பிடிக்கலையா மக்களே? பார்த்தீங்கன்னா டேம் மேலே ஏறி பார்க்கலான்னு போகிறோம். இந்த ரோட்டில் லாரிக்கார் 12 வீல்காரரு அடிச்சு நவுத்திட்டு போயிட்டுருக்காரு. தண்ணி வரவில்லை. இங்கெல்லாம் ஓப்பன் பண்ணல இருக்குது, ஆனால் ஈஸியாக ஏறி போகலாங்க, பிரச்சனையே இல்லை. யார்ட்டையும் கேட்க தேவையில்லை. படியும் கம்மி தான், தண்ணியே இல்லைங்க. இங்கே பாருங்க, அங்கே தான் தண்ணி இருக்குது. ஐயோ தண்ணி அங்கே அந்த இதுக்கிட்ட தான் வருது. இங்கெல்லாம் பாருங்கள் வட்ட காரக்காய் தான் இருக்குது.
தண்ணியே இல்லை, அங்கே தான் தண்ணி வர மாட்டிருக்குதுங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து தான் சசிகுமார் எல்லாம் ஓடி வருவாங்க. இங்கே தான் பஸ் ஏறுவாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் இதாக இருக்குங்காட்டிக்கு அந்த கேட்டு போட்டு பூட்டி வச்சிட்டாங்க. மேபி செடியெல்லாம் வளராமல் இருந்திருந்தா வேணால் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். நல்லாயிருக்கு. நாங்கள் இது ஒன்று தான் அடையாளம், அந்த மயில் இருக்கிறதா அடையாளம். ஓடுதாம்மா? ஓடுது கரெக்டாக இங்கே சிக்கத்தில் எல்லாம் எல்லாம் சிக்கத்தேன். வண்டியா 10 ரூபாய்ங்கிறாரு. காருக்கு டோக்கன் 20 ரூபாய்ங்க மக்களே. நான் வரும்போது 5 ரூபா வண்டிக்கு. ஃபஸ்ட் டைம் இது சேர்த்த போகிறேன். ஆனால் இது சின்னது தான் மக்களே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏற்றினா தான் அதோட அருமை தெரியும். First hairpin bend completed. Clearly now on a phone. ஸோ மக்களே, சென்னை இது சிவமலை விளாக் பார்த்துருப்பீங்க. சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா கோயில் வந்து கூட்டம் இருக்குங்காட்டிக்கு என்னால் அவ்வளோக்கா வீடியோ எடுக்க முடியல. பின்னாடி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. எங்கள் அப்பா நடந்துட்டுருக்காரு. கோயிலெலாம் சாத்த மாட்டாங்களாம்மா. சாயங்காலம் 8 மணிக்கு, காலையில் 5 மணிக்கு திறந்தாங்கன்னா சாயங்காலம் 8 மணிக்கு தான் கோயில் பூட்டுவாங்களாம்மா. பின்னாடி வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் இது மலையே சின்ன மலை தான். கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஏர்பின் பெண்டு தான் பார்த்தேன். சென்னி மலையிலேயாவது ஒரு 5-6 இருக்கும் ஏர்பின் பெண்டு. ஆனால் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது. மலையே பார்த்தீங்கன்னா சின்னது தான். பார்த்தீங்கன்னா பாருங்கள், தெரியுதா? வெயில் வேறு ஓவர் அடிக்குதுங்க, கண்ணுக்கே அடிக்குது. இது தெரியுதா வெயில்? அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். இது சின்ன விலாகாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காரு கரெக்டாக ஓட்டும்போது எடுக்க முடியல. நம்ம அது ஆங்கிள் வந்து வேறு மவுண்ட் வேறு வாங்கணுங்க. அது என்ன மவுண்ட்டுன்னு தான் எனக்கு இன்னும் தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இதோட நான் விலாக் எண்ட் பண்ணிக்கிறேன். சிம்பிளாக தான் இருக்கும் ஃபேமிலி ட்ரிப்பு. அவ்வளோதாங்க, எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா. அடுத்த விலாகில் பார்க்கலாம்.